Taste the Daily. திருப்பூர் தில்லையநகர் பொன்னுசாமி, மகள் அக்ஷயா ஆகியோர் காங்கேயம் அருகே சொந்த நிலம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என வேதனையுடன் கூறியுள்ளனர். தாசில்தார், திமுக அமைச்சர் உதவியாளர் உடந்தையாக இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர்கள், நீதி சோழன் போல் மனுக்களை ஏற்றுக்கொள்கிறோம் என்ற அரசின் வாக்குறுதி காகிதத்தில் மட்டுமே உள்ளது என கண்ணீருடன் தெரிவித்தனர். நெல்லை மாவட்டம் கங்கைகொண்டான் அருகே துறையூரில் எத்தனால் தயாரிக்கும் தொழிற்சாலையால் பயிர்கள் நாசமடைவதோடு பொதுமக்களும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். தனியார் நிறுவன தொழிற்சாலையிலிருந்து துர்நாற்றத்தோடு வெளியேறும் புகையால் விவசாய நிலங்கள் நாசமாவதோடு தலை சுற்றல், மயக்கம் மற்றும் வாந்தி என பல்வேறு உடல் உபாதைகளை பொதுமக்கள் சந்தித்து வருகின்றனர். எனவே ஸ்டாலின் மாடல் அரசு எத்தனால் ஆலையை உடனடியாக மூட வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். சிவகங்கையில் டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் அரசு மதுபான கடைகளில் விற்கப்படும் மதுபான பாட்டில்களை திரும்ப பெற வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு திறனற்ற திமுக அரசு எந்த வசதிகளையும் செய்து தராமல் உடனடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துவதாக டாஸ்மாக் ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இந்த திட்டத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் ஊழியர்கள் டாஸ்மாக் மாவட்ட மேலாளர் அலுவலகம் முன்பு அரசு கொடுத்த ஸ்டிக்கர்களை ஒப்படைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே புதுக்குளம் கண்மாயில் மண் திருட்டு நடைபெறுவதாகவும் அதை அரசு உடனடியாக தடுக்க வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனூர் ஊராட்சிக்குட்பட்ட புதுக்குளம் கண்மாயில் 24 மணி நேரமும் மண் திருட்டு நடைபெறுவதாகவும் இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து கொண்டே வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே மண் திருட்டில் ஈடுபடுபவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகள் மண் கொள்ளையர்களை தடுப்பதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசி மாவட்டம் பெரியபிள்ளை வலசை பகுதியில் சுய தொழிலுக்கு பயிற்சி தருவதாக கூறி தலா 6000 ரூபாய் வசூல் செய்து ஏமாற்றிய நபரை கைது செய்ய கோரி 300க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம் நடத்தினர். கதிரவன் என்பவர் 300க்கும் மேற்பட்ட பெண்களிடம் 6000 ரூபாய் பணம் வசூல் செய்து சாம்பிராணி உற்பத்தி செய்ய சிறிய இயந்திரம் ஒன்றை கொடுத்து பயிற்சி கொடுத்ததாக தெரிகிறது. இந்நிலையில் உற்பத்தி செய்த சாம்பிராணியை ஒப்படைக்க சென்ற பெண்கள் அலுவலகம் பூட்டி கிடந்ததால் தலைமறைவான கதிரவனை ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல்துறை கைது செய்ய கோரி போராட்டம் நடத்தினர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை கேட்பு மனுநாள் முகாம் ஒன்று மனு அளிக்க வந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கைகளுக்கு கற்களை கொண்டு முட்டு கொடுத்துள்ள அவலம் நேர்ந்தது. இதனால் மாற்றுத்திறனாளிகள் இருக்கைகளில் அமர அச்சப்படும் சூழ்நிலையும் ஏற்பட்டது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இருக்கைகளை தரமற்ற முறையில் ஏற்பாடு செய்ததற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் ஆவணியாபுரம் ரேஷன் கடையில் உணவுப் பொருட்களை முறையாக விநியோகிக்காமல் மாத கணக்கில் அலைக்கழிப்பு செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 1400 குடும்பங்கள் உள்ள இந்த ரேஷன் கடை வாரத்தில் சில நாட்கள் மட்டும் திறக்கப்படுவதால் பெரும்பாலானோர் பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக பலமுறை புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் லாடவரம் கிராமத்திற்கு செல்லும் பொது பாதையை ஆக்கிரமிப்பு செய்துள்ளதால் பாதை இல்லாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சுமார் 70 ஆண்டுகளாக பயன்படுத்தி வந்த பொது பாதையை தனிநபர்கள் சிலர் ஆக்கிரமித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கடந்த 4 ஆண்டுகளாக அதிகாரிகளிடம் பலமுறை புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அப்பகுதி மக்கள் ஆக்கிரமிப்பை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேல் நாரியப்பனூரில் மாணவனை பிரம்பால் அடித்த தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாணவரின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தார். ராயப்பனூர் கிராமத்தை சேர்ந்த புகழ்நிதி செல்வன் மேல் நாரியப்பனூரில் உள்ள புனித அந்தோனியார் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் கடந்த வாரம் புகழ்நிதியை பிரம்பால் சரமாரியாக அடித்ததில் மாணவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே தனியார் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட மாணவரின் தந்தை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். பிடி வாத்தியார் மாணிக்கராஜ் அப்படிங்கிறவர் அந்த இடைவேளை டைமில் வெளியில் போயிட்டு பசங்க யூரின் போயிட்டு திரும்ப ஸ்கூலுக்குள்ளே போகும்போது வேகமாக போகல ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு 2 பசங்களை பிடிச்சிட்டு வர சொல்லி திரும்ப இவனை இப்போ அடிச்சிருக்காரு. அடி பொறுக்க முடியாது, கீழே விழுந்திருக்கிறான். கீழே விழுந்தவனை விடாமல் புரட்டி அடிச்சிருக்காரு. அடித்ததுக்கப்புறம் ஏகப்பட்ட தடுப்பு காயம் அது மாதிரிலாம் ஆயிடுச்சு. அடி வாங்கிட்டு பையன் ஓடும்போது திரும்ப ஒரு தடி எடுத்துகிட்டு போய் முதுகில் அடிக்க போயிருக்காரு. அந்த அடி லேசாக அப்படி உரசிட்டு போயிடுச்சு. அந்த அடிபட்டிருந்தால் அவன் ஆளே கூட க்ளோஸ் ஆகிருப்பான்.
நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 4000 ரூபாய் வழங்க வேண்டும் என விடிய அரசை நாகை மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பாக பேசிய விவசாயிகள் நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ஊக்கத்தொகையாக 2500 ரூபாய் வழங்குவதாக திமுக தேர்தலின் போது வாக்குறுதி அளித்த நிலையில் 4.5 ஆண்டுகளாக தங்களை ஏமாற்றி வந்ததாகவும் ஆவேசப்பட்டனர். எல்லாமே 2 மடங்கு விலை ஏறி இருக்கு. அப்படிங்கிறப்போ இது தேர்தலுக்கான அறிவிப்பாக தாங்க நினைக்கிறோம். 2500 ரூபாயை இன்னைக்கு அறிவிச்சாங்க அப்படின்னா 4000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு குவிண்டாலுக்கு. இது மக்களை ஏமாற்றுவதற்காக கடைசி நேரத்தில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை முன்னாடியே அறிவிக்காம 4 ஆண்டுக்கு முன்னாடியாக இன்னைக்கு அறிவிச்சது விவசாயிகளை ஏமாற்ற வேலை. ஆனால் தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து உடனடியாக குவிண்டால் ஒன்றுக்கு 4000 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன். Taste Daily. Taste the Daily.